வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். அதாவது பேன்கேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது மெயினாக வந்து பாலில் செய்வாங்க. ஆனால் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஒரு இன்க்ரீடியன்ட் வச்சு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது செஞ்சனால ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் நல்லா ஃப்ளஃபியாகவும் வந்து சூப்பராக இருந்தது. இந்த ட்ரிக்ஸை வந்து இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு மைதா நல்லா தலை தட்டி எடுத்துக்கோங்க. சர்க்கரை 5 டீஸ்பூன் இல்லை உங்கள் தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1 ஸ்பூன், முட்டை மஞ்சக்கருவும் வெள்ளைக்கருவும் தனியாக எடுத்துக்கோங்க. 1 முட்டை எடுத்துக்கோங்க. இது வெள்ளைக்கரு நான் தனியாக பிரித்து வச்சுருக்கேன். மோர் அதாவது பட்டர் மில்க்கு 1/2 கப் எடுத்துக்கோங்க. மெல்ட் பண்ண பட்டர் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. உப்பு ஒரே ஒரு பிஞ்ச். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் தலை தட்டி 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ எடுத்தாலுமே தலை தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ மைதா யூஸ் பண்ண பிடிக்கலன்னா நீங்கள் இதில் கோதுமை மாவில் கூட பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், சர்க்கரை வந்து 5 டீஸ்பூன் எடுத்திருந்தேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க, ரொம்ப போடாதீங்க. இப்போ இந்த மாவை நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், உப்பு, சுகர் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த மாதிரி விஸ்க் வச்சு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்த முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மோர் அதாவது பட்டர் மில்க்கு. இது என்ன பண்ணியிருக்கேன்னா 1/2 கிளாஸ் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1/2 பழத்தோட வந்து லெமன் ஜூஸை எடுத்து பிழிஞ்சு விட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பால் வந்து திரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இப்போ அந்த பால் தான் எடுத்து நான் இந்த மாவோட மிக்சரில் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து உருக்குன பட்டர் எடுத்துக்கோங்க. அதையும் வந்து நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முழு முட்டையாக எடுக்காமல் நம்ம வந்து மஞ்சக்கருவும் வெள்ளைக்கருவும் தனித்தனியாக தான் நம்ம எடுத்திருக்கோம். அது எடுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நல்லா வந்து பேன்கேக் வந்து நல்லா சாஃப்டாகவும் அதே டைமில் நல்லா ஃப்ளஃபியாகவும் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உடனில் ஏதாவது கரண்டி எடுத்துக்கோங்க. அதாவது மரக்கட்டையில் செஞ்ச கரண்டி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஸ்பேச்சுலா மாதிரி எடுத்து இந்த மாதிரி வந்து மெல்ல வந்து மெதுவாக வந்து இப்படி இந்த மாதிரி வந்து டேர்ன் பண்ணி வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இதுவும் வந்து ஒரு ஃப்ளஃபினஸ்க்கு காரணமாக இருக்கும். நம்ம எப்படி பீட் பண்ணுறோம் அதை பொறுத்தும். இப்போ வந்து வெள்ளைக்கரு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 முட்டை தான் எடுத்திருக்கேன். 1 கப்பு மைதாக்கு நான் 1 முட்டை எடுத்திருக்கேன். அதுவே போதுமான அளவு இருந்தது. இப்போ இதையும் நல்லா வந்து பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம ஊற விட்டுறலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த பேன்கேக் பார்த்திங்கன்னா வந்து இரும்பு கடாயில் அதாவது இரும்பு தோசைக்கல்லில் போட்டிங்கன்னா அது இன்னும் டேஸ்ட் நல்லா சூப்பராக தரும். ஆனால் நீங்கள் வந்து நான்ஸ்டிக்லேயும் பண்ணலாம். இரும்பு கடாய் இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி நான்ஸ்டிக்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் இரும்பு சட்டியில் தான் நான் பண்ணுறேன். இப்போ சூடானதுமே நான் பட்டர் தடவிட்டு இந்த மாதிரி மாவு எடுத்து நான் வந்து ஊற்றிடுறேன். இப்போ பாருங்கள் நல்ல பபிள்ஸ் வரும். இது ஒரு ஈஸியான வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. டக்குன்னு நம்ம லேட்டாக எழுந்திரிச்சாலும் டக்குன்னு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்துடலாம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா பபிள்ஸ் வந்துருச்சு. இதுதான் கரெக்டான டைம் நம்ம திருப்பி போடுறதுக்கு. பாருங்கள் இப்போ நல்லா மெல்ல திருப்பி போடுறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கலர் பின்னாடி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா ஃப்ளஃபியாகவும் வந்து இருக்குது. இன்றைக்கி நான் வந்து 3 டிஃப்ரெண்ட்டான பேன்கேக்ஸ் தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ளெயினாக செஞ்சுருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ஃப்ளஃபியாக பேன்கேக் வந்து ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருந்தது. ஸோ இது ப்ளெயின் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக வந்து நம்ம பட்டர் தடவிக்கலாம்.
அடுத்த கப்பு மாவு எடுத்து நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் தோசைக்கல்லில். இதில் இன்றைக்கி என்கிட்ட அவைலபிளாக இருந்தது பார்த்திங்கன்னா வந்து டூட்டி ஃப்ரூட்டி தான் இருந்துச்சு. உங்கள்கிட்ட சாக்கோ சிப்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சாக்கோ சிப்ஸும் போட்டுக்கலாம், இல்லைனா வேறு எதாவது நட்ஸ் இருந்துச்சுன்னா கூட நட்ஸும் போட்டுக்கலாம். என்கிட்ட டூட்டி ஃப்ரூட்டி இருந்தனால நான் டூட்டி ஃப்ரூட்டி பேன்கேக் வந்து பண்ணியிருக்கேன். பாருங்கள் சூப்பரான கலரு வந்து வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதுவும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதையும் வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள் சூப்பரான டூட்டி ஃப்ரூட்டி பேன்கேக்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மூணாவது பேன்கேக்குக்கு நம்ம பட்டர் தடவிக்கலாம். என்கிட்ட வந்து பிளாக் கரண்ட்ஸ் இருந்தது கடையில் வாங்கினது, அதனால் பிளாக் கரண்ட் பேன்கேக் தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். ஸோ இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மைதாவில் மட்டும் பண்ணாமல் நீங்கள் வந்து கோதுமை மாவுலேயும் இது ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே டைமில் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதில் நட்ஸும் போட்டு நீங்கள் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. சாக்லேட்டும் மேலே தூவி நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது பிடிக்குதோ அது மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீட்டில். பாருங்கள் இப்போ பபிள்ஸ் வந்துருச்சுலாம். ஸோ இதை நம்ம திருப்பி போட்டு நம்ம வந்து பிளாக் கரண்ட் பேன்கேக்கும் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் வந்து என்கிட்ட விப்பிங் க்ரீம் இருந்தது. ஸோ அதனால் அதை விப் பண்ணிவிட்டு நான் அது மேலே டாப்பிங்ஸ் மாதிரி நான் வச்சு நான் இன்றைக்கி சர்வ் பண்ணேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.